அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கீங்க? நேத்து மினி சுவிட்சர்லாந்துன்னு அழைக்கக்கூடிய பஹல்காம், அதாவது ஜம்மு காஷ்மீருடைய ஒரு எல்லை, ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நான் வந்து தீவிரவாதிகளால் अरे मैडम ये தாக்கப்பட்டதாக पेशेंट சொல்லப்பட்டு साथ आए हैं आपको கிட்டத்தட்ட किसी ஒரு चीज से डरने की 27 பேருக்கு மேலாக இறந்து கொண்டது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது இந்தியாவில் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அப்புறம் அவங்க பிள்ளைங்க போயிருக்கக்கூடிய சமயத்துல சாப்பாடு வாங்குறதுக்காக என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, தன்னுடைய கணவர் போயிருக்காரு. அவங்கள தேடி இவங்க போயிருக்காங்க. போயிட்டு எங்க கணவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா, அவருடைய தலையில வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடக்கின்றார். அந்த மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு சொல்ல தெரியல. அவங்க போய் அவங்கள தூக்குறாங்க. தூக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தீவிரவாதி ஒருத்தர் வந்து என்ன பண்றாப்புல பேசுறாப்புல, அதாவது உன்னுடைய கணவனா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல, நீ என்னுடைய கணவனை சுட்டது போல இணைய சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்ல, அவங்களுடைய பிள்ளை என்ன பண்றாங்க, நீ என்ன சொல்லு, எங்க 2 பேரையும் கொன்று அப்படின்னு அவங்க கேட்க. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, உங்களுடைய மோடியிடம் போய், அதாவது உங்களுடைய பிரதமர் மோடியிடம் போய் நீ இதை வந்து புகார் கொடு அப்படின்னு வந்து அவன் என்ன சொன்னதா ஹிந்தியில சொல்லப்பட்டதா ஒரு வீடியோ வந்து நான் வச்சு பிரபலம் பண்ணி இருக்கேன் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. மெயினா ஒரு விஷயத்தை உங்க இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்மளுடைய சமுதாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடியாக சண்டை போடுவதால் ஒரு சில விஷயங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் ஒரு பிரச்சனையுடைய ஆரம்பம். அந்த மாதிரி இப்ப ஜம்மு காஷ்மீரோட விஷயத்துல சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிட்டாங்க, இல்ல துணை அமெரிக்க அதிபர் வருகையா இருக்கு, இல்ல என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு விஷயத்த காரணம் காட்டி அங்க சண்டை நடந்து கொண்டே இருக்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது இப்ப ஆரம்பித்த சண்டைன்னு இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் நடந்து கொண்டே இருக்கு. முஸ்லீமாக இருந்தால், அதாவது அது முஸ்லீமும் சலிமும் முஸ்லீமும் விசாரணை வைதி, ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவன் தன்னுடைய நாவினாலையும் தன்னுடைய கையினாலையும் எப்பொழுதும் மாட்டான் பிறருக்கு நோவினை தர மாட்டான், தீங்கு கொடுக்க மாட்டான். முஸ்லீமாக இருந்தால் அவர் என்னமோ நிச்சயமா நல்லவனாக இருப்பான். அதே சமயத்துல கேரளால ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பர்தாவுடைய உள்ள வந்து நான் வந்து ஒரு RSS வந்து ஒருத்தவங்க நான் வந்து வேவு பார்க்க வந்தாங்க அப்படின்னு பிடித்ததாக ஒரு சில வீடியோ வந்திருக்கு. அதையும் என்னோட முன்னாக்கிறேன். இந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் நாட்டுல வந்து இப்ப அப் டு டேட்ல நிறைய பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், இல்ல இந்த இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மோடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க டெல்லியில வந்து இது காஷ்மீர் என்ன பண்றாங்க, அமித்ஷாவுடைய அவங்களுடைய இதுல வந்து ஆளை இறக்கிருக்காங்க. ஆளை இறக்கி யார் இது காரணமா இருக்கு எல்லாரையும் கொன்று அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு